ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பகங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா முதல்ல போய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது போல வெரைட்டியான டிஷ்ஷஸ் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரோட்டு கடையில நம்ம பரோட்டா மாஸ்டர் போடுற கொத்து பரோட்டா தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து பெரிய மாஸ்டர் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து ஒரு மாஸ்டர் அளவுக்கு மாறுற மாதிரி கொஞ்சம் கொத்து பரோட்டா போடலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பல்லாரி வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா பழுத்த தக்காளியா ஒரு தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃப்ரோசன் பரோட்டா தான் கிடைக்கும். ஸோ, அதனால வந்து நான் வந்து வாட்டா மாதிரி வாட்டி எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பொரிச்ச பரோட்டா கூட நம்ம ஊர்ல கிடைக்கிற பொரிச்ச பரோட்டா கூட எடுத்துக்கலாம். ஸோ, அத எடுத்துட்டு நல்லா வந்து எனக்கு சூடா இருக்கிறதுனால நான் கத்திய வச்சு கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நல்லா ஆறிருந்தது அப்டின்னா, கையிலேயே வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ, நல்லா குட்டி குட்டியா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பரோட்டா மாஸ்டர்ல டக்கு டக்குன்னு அடிக்க முடியாது. அதனால வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா ஜெல் ஆகுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, அந்த பரோட்டாவ வந்து தனியா வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து 5 பரோட்டா அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ, நான் இப்ப பண்றது எல்லாமே 5 பரோட்டாக்கு பண்ற அளவுக்கு தான் நான் வந்து அளவு எல்லாமே சொல்றேன். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு 2லருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சோம்பு வந்து தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பல்லாரி வெங்காயம். ஸோ, அந்த பல்லாரி வெங்காயத்தையும் உள்ள தூக்கி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா பரோட்டாலயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ, அதனால கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு கிளறி குடுங்க. ஸோ, எப்படி இருக்கணும் அப்டின்னா, நல்லா வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க. அந்த கிளறுனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை சுத்தமா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, நம்ம தக்காளி. ஸோ, தக்காளியும் உள்ள தூக்கி போட்டுக்கணும். தக்காளி என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்லா மசியணும். நல்லா பழுத்த தக்காளியா இருந்துச்சு அப்டின்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ, என்கிட்ட இருக்கிற அளவுக்கு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ, அத போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்டி தேவையோ அப்டி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து கொஞ்சம் மிதமான காரத்துல சாப்பிடுவோம். நீங்க வந்து நல்லா நம்ம ஊர் கடையிலலாம் எப்படி காரம் தூக்கலா தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் தூக்கலா வேணும்னா, அதுக்கேத்த மாரி காரம் வந்து கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சால்னா ஊத்தாததுனால, அதனால பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி, அந்த சால்னா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றோம். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம், அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தொக்கு இருக்கும்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 பரோட்டா எடுத்ததுனால 3 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி முட்டைய நல்லா உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா வந்து அது கூட சேர்த்து அதாவது மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வெரவணும். தெறள் தெறலா வந்து தெரியக்கூடாது. நல்லா வந்து அதோட சேர்ந்து நல்லா வெரவிறணும். அப்பந்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டியா பரோட்டாவ வந்து கட் பண்ணி இருக்கிறதுனால, அந்த மசாலாவோட சேர்ந்து அது ஜெல் ஆகும்போது நல்லா ஊறி சாப்பிடுறப்போ ஒரு ஜூஸியான ஒரு கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா, இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பொடி ஆட் பண்றேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெப்பரும், ஜீரகமும் சேர்ந்து திரிச்சு வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா போட்டா, அதுவும் வந்து சேர்ந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த அ பரோட்டாவையும் தூக்கி அதுக்குள்ள போட்டுறணும். போட்டுட்டு நான் வந்து கருவேப்பில பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடைச்சது அப்டின்னா, அந்த கருவேப்பில நீங்க ஆட் பண்ணீங்க. ரொம்ப வந்து வாசம் வந்து செமையா இருக்கும். ஸோ, அதோட போட்டு நல்லா வந்து அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கரண்டிய வச்சு நல்லா குத்துன்னு குத்துங்க. உங்ககிட்ட கிளாஸ் இருக்கு அப்டின்னா, கிளாஸ் வச்சு நல்லா வந்து நம்ம கடையில வந்து பரோட்டா சவுண்ட் கேட்கும்ல, டங் 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 அந்த மாரி குத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. அப்டி சத்தத்த கேட்டாலே சாப்பிடணும் அந்த மாரி இருக்கும். ஸோ, ரொம்ப நல்லாருக்கும். வீட்லயே வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா வந்து நம்மளுக்கு வேற என்ன வேல? சாப்பிடுற வேல தான். ரெடி ஆயிருச்சு. உட்காந்து ஒரு கட்டு கட்டுறது தான் நம்மளோட வேல. ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்ல வந்து எதுவுமே இல்லாத ஒரு நேரத்துல கூட நம்மளால வந்து டக்குனு ஒரு முட்டைய வச்சு இந்த மாரி ஒரு கொத்து பரோட்டா வந்து பண்ண முடியும். சால்னா இருந்தா தான் நம்மளால வந்து கொத்து பரோட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.